செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேடம், நாங்கள்லாம் தீக்கா குடும்பம் மேடம். நாங்கள் வரதட்சணையெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். சார், நீங்கள் தீக்கா நீங்கள் அப்புறம் எப்படி சம்பிரதாயம் சடங்கு இதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டீங்க? இந்த நகையே நான் போட மாட்டேங்கிறேன். நான் எங்கிருந்து அவன் கட்டுற தாலியை ஆயுசுக்கு சுமந்துட்டு இருக்க போறேன்னு கேட்டுட்டான். இந்த வார்த்தை மாமியார் காதுல விழுந்திருக்கு. நீங்க என்ன செலவு செஞ்சீங்களோ அதுக்கு நான் தான் உங்களுக்கு ஈடு கட்டிட்டேன். எப்படி ஈடு கட்டினேன் அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்றா, நீ விரும்பியபடி நான் உன்னோடு இருந்தேன்ல, அது எனக்கு பிடிக்காத போதும் அப்படின்னு மன வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி சொல்லுது. இவனுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லா போகுது. அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க, எப்போ எங்களுக்கு பேரம்பேத்தியெல்லாம் பெற்று கொடுக்குறதுன்னு. ஏன் உங்கள் அம்மாவை பெற்று கொடுக்க சொல்ல? ஏமா விவரம் தெரிஞ்சு தான் பேசுகிறியா? என்ன பேச்சு பேசுகிற நீ? என்னக நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. இப்போ நான் கேஸ் கொடுத்தேன், வரதட்சணை கேஸில் நீங்களும் உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் மாட்டிப்பீங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் திரும்ப அவளை பார்க்கறதுக்கே வர்றதில்ல. அவளும் ஒரு ஃபோனும் பண்ணுறதில்ல, அவளும் பேசுறதில்ல. இவங்க குடும்பத்திலையும் யாரும் முயற்சி எடுக்கலை. விட்டுட்டு அப்போ தான் இங்கே வராது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மேடம் என்ன மாதிரியான ஒரு சம்பவத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். ஒரு சம்பவம் இல்லை, சம்பவம் பண்ணுற ஆளுகளும் நம்ம இல்லை. பட் நம்ம நடத்தின கேஸில் ஒரு கேஸை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அந்த கிளையண்ட்டோட பேர் ரவிசேகரன். வேறு பேர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரவிசேகரன் ஒரு புதுமையான ஒரு பெயர் அந்த காலத்தில். அவரும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை மேடம், அதனால் நம்ம அதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. சரி, அவங்க அப்பாட்ட கேட்டேன், நாங்கள் நல்ல இடம்னு தேடி தேடி தான் எங்கள் பையனுக்கு நாங்கள் பொண்ணு எடுத்தோம். பட் வந்த நாள்லேருந்தே எதுவுமே சரியில்லை. எப்படியாவது அதிலிருந்து வெளியே வந்தால் தான் நாங்கள் உசுரோடு இருக்கும்போதே ஒரு கல்யாணம் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் பேரம் பேத்தின்னு நாங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் முடியும். அதுக்காக தான் வந்திருக்கணும் சார். கல்யாணம்னா டைவர்ஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை சார். இதில் முக்கியமான 3 காரணம் இருக்கணும். ஒன்று, அந்த பொண்ணு உங்கள் மகனை கொடுமைப்படுத்தியிருக்கணும். இல்லையா தப்பான உறவில் இருக்கணும். அதுவும் இல்லையானா 2 வருஷத்துக்கு பிரிஞ்சிருக்கணும். இது 2ல் இருந்தால் தானே. மேடம் கவலையப்படாதீங்க மேடம்னார். என்னன்னு கேட்டால், இது 3மே இருக்குன்னாரா? உங்களுக்கு ரொம்ப தான் சார் விருப்பம். ஆனால் அவர் சொன்னார், இல்லை அவங்க 4-5 வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சரி, எங்கே கல்யாணம் நடந்தது? கல்யாணம் ஏதோ ஒரு ஊரில் நடந்திருக்குது. அப்போ அந்த ஊரில் வச்சா இங்கே வைக்க முடியாது சார், இங்கே ஃபைல் பண்ண முடியாதே சார் அப்படின்னு. இல்லைங்க மேடம், இங்கே தான் அந்த பொண்ணு உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா. சரி, அந்த ஊரில் இருந்துட்டு எப்படி இங்கே பொண்ணு எடுத்தீங்க அப்படின்னு கேட்க. இல்லை, நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பையன் படிக்கணும்னு ரொம்ப நாளாகிடுச்சு. அதனால் நாங்கள் தேடும்போது அவனோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தேடினோம். அதுதான் லேட் ஆகிடுச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்ல. அப்போ மெட்ராஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. பார்க்குறக்கெல்லாம் ஸ்மார்ட்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க வீட்டு பொம்பளைங்கெல்லாம். சரின்னு தான் நாங்கள் பார்த்தோம். சரி, என்ன தான் ஆச்சு, கதையை சொல்லுங்கள் நீங்கள் இப்போது. இல்லை, அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தது. அப்போவே இந்த ஐடியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ தான் எல்லோரும் உள்ளே நுழையிற காலம், அல்லது ஒரு 5-6 வருஷம் வந்திருக்கும் அந்த மாதிரி. அதனால் நல்ல வேலைன்னு உடனேயே அவங்க பேரண்ட்ஸ், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் பார்த்தோம். பொண்ணை பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் குள்ளம் பையனை விட. ஆனால் பையனை விட அதிகம் உயரமாக இருந்தால் நீங்கள்லாம் வேண்டான்றுவீங்களே சார் அப்படின்னு நான். இல்லை, அதுதானுங்களே வழக்கம். பொண்ணு பையனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் உயரம். அப்புறம் வயசு ஒரு 4-5 வயசு கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் தானே நம்ம பார்க்கக்கூடியது சார். கேட்குறதுக்கு நல்லா தான் சார் இருக்குது, சொல்லுங்கள் விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன கல்யாண செலவெல்லாம் யார் பண்ணீங்க, என்ன பண்ணினீங்க அப்படின்னு. 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டு தான் செஞ்சோம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அப்புறம் வேறு என்ன, வரதட்சணை கேட்டிங்களா? மேடம், நாங்கள்லாம் தீக்கா குடும்பம் மேடம். நாங்கள் வரதட்சணையெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்புறம் எப்படி சார் கல்யாணம் பண்ணீங்க? இந்து முறைப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்.
சார் நீங்கள் தீக்கானீங்க, அப்புறம் எப்படி வந்து சம்பிரதாயம் சடங்கு இதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னு? அதெல்லாம் அப்படி இல்லை மேடம். அவங்க பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கள் முறைப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு. நமக்கு பொண்ணு கிடைக்காம இருந்து கிடைச்சதுனால சரின்னு சொல்லிட்டோம். சரி, அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றும் இல்லை மேடம், இந்த நிச்சயதார்த்தம் பண்ணும்போது பொண்ணுக்கு வந்து பியூட்டிஷியன் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்னு அவங்க வந்து அந்த சாரீக்கு மேட்சாக என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பொண்ணு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னெல்லாம் அவங்க அம்மாலாம் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டபோது இவ நக்கலாக அந்த பொண்ணு சொல்லிச்சாமா, இந்த நகையே நான் போட மாட்டேங்கிறேன், நான் எங்கேருந்து அவங்க கட்டுற தாலியை ஆயுசுக்கு சுமந்துட்டுருக்க போகிறேன்னு கேட்டுச்சான். இந்த வார்த்தை மாமியார் காதில் விழுந்திருக்குது. விழுந்த உடனே அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. தாலி கட்டுறதே எனக்கு அது ஒரு அடையாளம், நீ இவருக்கு வாழ்க்கப்பட்டிருக்கேன்னு காட்டுறதுக்கு. அது இல்லாமலே வாழ்கிறவங்கெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு அடையாளம். அதை போய் இந்த பொண்ணு நான் எத்தனை காலம் சுமக்க போகிறேன்னு இப்போவே கேட்குது. அச்சாணியமாக இருக்கே வார்த்தை. இது வந்து கொங்கு பக்கத்துல எல்லாம் வந்து அச்சாணியம்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அபசகுணம்னு சொல்கிறாங்கல்ல ஐயமாரெல்லாம், அது மாதிரி இது அச்சாணியம். ஸோ இது மாதிரி இருக்கேன்னு நினச்சாங்க. இல்லை விடு, அது பிள்ளை என்னமோ தெரியாமல் பேசுது அப்படின்னு. சரி, நிச்சயமெல்லாம் முடிஞ்ச பிறகு பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேச விட்டீங்களா, பழகுனாங்களா? 1 2 பேசணும். அப்புறம் கோவிலில் போய் சாமி கும்பிடணும் பத்திரிக்கையை வச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த சாப்பாடு ஆக்கிறதெல்லாம் ஏதாவது தெரியுமா பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டோம் நாங்கள். சரி கேட்டிங்க, என்ன சொல்லிச்சு? நான் எனக்கு சாப்பாடு ஆக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் என்ன வைக்கிறேன்னு அதுதான். எங்கேயாவது வந்து பொண்டாட்டி வந்த உடனே நல்ல ருசியாக சாப்பிட்லான்னு அந்த ஆள் நினச்சான், அவன் தீந்தான். இப்படி ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதே வெரி கேஷுவலாக இந்த மாதிரி தான் சொல்கிறான். அப்புறம் என்னடா இது, இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, நான்லாம் டேஸ்டாலாம் சமைக்க மாட்டேன், உனக்கு வேணா நீ செஞ்சுக்கோங்கிற அளவுக்கெல்லாம் பேசுதே பொண்ணு. ஏனுங்க, பொண்ணுக்கு எதாவது தெரியாதா, இல்லை பொண்ணுக்கு எதுவும் பிடிக்காதா, இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பொண்ணு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிச்சு, என்ன படிச்சிருக்கு என்னன்னு நீங்கள் ப்ரொஃபைலெல்லாம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் படிச்சுட்டு தான் ஓகேன்னுச்சு. அது சும்மா எப்போவுமே கிண்டல் பண்ணித்தானுங்க விளையாடும். கிண்டல் பண்ணால் பரவாயில்லைங்க, ஆனால் அது நிஜமாக இருந்துட்டா என்ன பண்ணுறது? என் பையன் வெளிநாட்டில் எல்லாம் வெளிநாட்டில் அப்படியெல்லாம் போய் படிக்கிற வேலை பார்க்குற பையன். அப்புறம் சாப்பாடும் கிடைக்காம எப்படி இருக்க முடியும்? நம்ம கல்யாணம் கட்டுறதே எதுக்கு? ஒரு குடும்பமாக வாழணுன்னா சாப்பாட்டுக்கு கவலை இல்லாமல் இருப்பான் நம்ம பையன் நினச்சி தானே. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்படித்தான் அந்த நிச்சயத்துக்கு அப்புறம் நடந்திருக்குது. அப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணுற போது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். இப்போது சில சாதியினர் என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு நூல் புடவை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த நூல் புடவையை தான் கட்டி தாலி கட்டின பிறகு அப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து மனையில் உட்காருவாங்க. சில பேர் வந்து வெள்ளை தான் புடவை கட்டுவாங்க. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெள்ளையான புடவை தான் கட்டுவாங்க. ஆமாம், வெள்ளையான புடவை, அதுக்கு ஏதாவது ஒரு பார்டர் கீடர் இருக்கும், வெள்ளையும் மஞ்சளும் பெரும்பாலும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்க திருமண வாழ்க்கையின் போது எடுக்கிற துணிமணிகள். அப்புறம் இந்த பொண்ணை வந்து ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னங்க பொண்ணு நகையெல்லாம் போடாமல் இருக்கே அப்படின்னு. அதுக்கு எப்போவுமே நகையெல்லாம் பிடிக்காதுங்க, ஆனால் நாங்கள் தான் முதலையே பேசிட்டோமே, நாங்கள் 60 பவுன் நகை போடுவோம் பொண்ணுக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் தட்டில் வச்சு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, பாப்பா நீ இது உனக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி மேட்சிங்காக போட்டுக்கோ உனக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து புத்தி சொல்லுவாங்கள்ல, அப்படியெல்லாம் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏதோ ஒன்று சொல்லி கிள்ளி கல்யாணம் நடந்துடுது. கல்யாணம் நடந்த பிறகும் பார்த்தா அதே, அதாவது அது ஆண் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி நினைக்கல. பெண்ணுக்குள்ள ஆண்மையும் ஆணுக்குள்ள பெண்மையும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அது நம்ம எந்த அளவுக்கு அதை மேற்கொள்கிறோங்கிறது. நான் நிறைய ஆம்பளை மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் செய்கிறதுக்கும் இயல்பாக வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்புறம் எல்லார் காலையும் விழுந்து சாமி கும்பிடணும். கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டி முடிஞ்ச உடனே அதெல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லை. அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொந்தமெல்லாம் மண்டபத்தில் கூடி இருக்குது, நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு, அம்மா இங்கே பாரு, நீ சொல்கிறேங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா காலையும் உங்கள் காலையும் விழுவேன், யார் காலையும் விழ மாட்டேன் அப்படின்னு.
அப்புறம் இந்த பையன் கேட்குறேன், ஏன் உனக்கு அதில் என்ன கஷ்டம், ஏதாவது கால் கீழ் வலிக்குதா, சுளுக்கி இருக்கா, நீ அதை சொல்லுன்னு. ஆமாங்க, சுளுக்கிட்டு இருக்குது, அதனால தான். அவளுக்கு ஒரு சாக்கு வேணும், அவ்வளோதான். பட் அவள் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு பெண், தனக்கு என்ன வேணுங்கிறத தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு. திருமணம்ங்கிறது அப்படி கிடையாது சார். திருமணத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்துகிற போது ஆணுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வகையில் பெண் நடந்துக்கணும்னு சொல்கிறதும், பெண்ணுக்கு எந்த வகையில் பிடிக்குமோ அப்படி ஆண் நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போது ஒரு கல்யாணங்கிறது பண்ணும்போது 2-3 விஷயம், என்ன வந்தால் வீட்டுக்கு வந்தால் சமைப்பாங்க, பொண்ணு பையனும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நம்மளுடைய வம்சம் தழைக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் அந்த பெண். ஸோ அது பார்க்கும்பொழுது கொஞ்சம் அவனுக்கு மனசுக்குள்ளே நெருடலாக இருக்குது, என்னடா இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் வழி அனுப்புகிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும். அப்போ அவங்க மச்சனா பிரதரின்லாக்கு என்ன சொல்லுவீங்க, மச்சானா? அப்போ அவர்கிட்ட பேசும்போது, என்ன இப்படி பேசுகிறாங்களே, என்ன உங்கள் சிஸ்டர் வந்து எப்படிங்க என்னன்னு. ஏனுங்க மாமா இப்போவா கேட்குறீங்க, அதையே நீங்கள் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாமில்ல. அது அப்படித்தான் பேசும், அது மனசில் ஒன்றும் வச்சுக்காதானா, தைரியமாக இருங்க, நாங்கள்லாம் இருக்கிறோமில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து ஆறுதல் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் தன்னுடைய சிஸ்டரை பற்றின புரிதலை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறார். சரி வந்தாங்க, வந்து கொஞ்ச நாள்லையே வந்து அவருக்கு ஹைதராபாடுக்கு வேலை கிடச்சிருது. அவர் ஹைதராபாத் போயிடுறாரு. இந்த பொண்ணு தனியாக இருக்கு. ஒன்றா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் அப்படின்னு. அப்போது இவர் போயிட்டு ஒரு 2 மாதம் கழித்து ஒரு லீவு கிடைக்குது அவருக்கு. இந்த லாங் லீவ் வரும் பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது நேராக சம்சாரத்தை பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. அப்போ அது வந்த உடனேயே வந்து கேட்குறாப்புல, எதுக்கு திடீர்னு வந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். அதான் அன்றைக்கே பார்த்தாச்சு இல்லை எல்லாம், நீங்கள் சொல்லியிருந்தா நான் வீடியோ காலில் வந்திருப்பேன்ல, இந்த நக்கல்லாம் வச்சுக்காத, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்னோட சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நான் வந்தேன் அப்படின்னு. அப்புறம் இவன் கேட்குறான், சும்மா இல்லாதெல்லாம் பண்ண முடியுமா, வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதான் 60 பவுன் வாங்கிட்டீங்களே, அப்புறமே என்ன அப்படின்னாப்புல. 60 பவுன் நான் வாங்கிக்கலம்மா, உங்கள் அம்மா வீட்டிலேருந்து போட்டாங்க, அதை நீ எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சா எடுத்துகிட்டு போய்க்கோ. ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் கொண்டு வந்து எங்கள் அப்பா அம்மா கையில் ஒப்படைச்சிருக்காங்க, அவங்க பீரோவில் வச்சுருக்க போகிறாங்க, இவ்வளவு தான். உங்ககிட்ட 60 பவுன் வாங்கித்தான் நாங்கள் சோறு சாப்பிடணும்னு எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் நான். ஏன் எந்த மாதிரி பண்ணேன், என்ன நீங்கள் என்ன செலவு செஞ்சீங்களோ அதுக்கு நான் தான் உங்களுக்கு ஈடு கட்டிட்டேன். எப்படி ஈடு கட்டினேன் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நீ விரும்பியபடி நான் உன்னோடு இருந்தேன்ல, அது எனக்கு பிடிக்காத போதும் அப்படின்னு மன வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி சொல்லுது. இவனுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக போகுது. இது என்ன பிஸ்னஸா, அது அந்த மாதிரியெல்லாம் நீ நினச்சி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 4 நாள் கழித்து அவன் கோவிச்சிட்டே, எப்போ நீ இதை இப்படி எதிர்பார்க்குறியோ, கடன் கழிக்கிறதுனா இந்த மாதிரி தான், அப்படி தான் பேச முடியும், அது எனக்கு ஒத்து வராதுன்ட்டு போய்ட்டுறாரு. சரி, அப்புறம் போயிட்டு ஒரு 2 மாதம் கழித்து வராங்க, அல்லது 1.5 மாதம் கழித்து வராங்க, இல்லை தலை தீபாவளி வராங்க. எப்போ வந்தாலும் அந்த மெதப்பான பேச்சு தான், அதாவது தவிக்கும் மனசு. உண்மையாகவே ஒரு ஆணின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தால், அன்பு இருந்தால், ஐயோ இன்னும் வரலையேன்னு தவிக்கும். ஏங்க வரலையா, என் மேலே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு, எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். வழக்கமாக எல்லார் வீடுகள்லேயும் பேசக்கூடிய ஒரு வசனம் தான். காதலிக்கும் போதே அந்த மாதிரி வசனம்லாம் பேசுவாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு வழி இல்லை, பேசி தான் தீருவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அந்த மாதிரியான எந்த உணர்வும் அந்த பொண்ணுக்கு இல்லை. அப்புறம் அவர் ஹைதராபாத்தில் வேலை செய்ய வேண்டியது, இந்த பொண்ணு இங்கே வேலை செய்ய வேண்டியது. அப்புறம் இவர் வந்திருந்த போது, நான் வந்திருக்கிறதே 2 நாளைக்கு லீவ் போட்டால் ஆகாதா? கிடையாது, எங்கள் சிஇஓ வராராமா, ஆஃபீஸே பரபரத்துட்டுருக்கு, நான் வரமாட்டேன், நான் உன்னை பார்க்க தானே வந்தேன், நீ வேணா பாரு, என்னை நல்லா பார்த்துட்டியா, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஸோ எந்த விதத்துலையுமே அந்த பொண்ணுக்கு ஒரு ஈடுபாடு இந்த பையன்கிட்ட வரல. பட் இவனுக்கு என்னன்னா, நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம், எந்த விதமான சுகமும் கிடையாது. நீங்கள் தாம்பத்தியத்தை விட்டுடுங்க, ஒரு இறுக பற்றுதல், அணைத்தல் நார்மல் தானே, எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வந்த உடனே அதுதானே தோணும், தனியாக இருக்கணும்னு தோணும்.
எதுவுமே இல்லாமல் என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கிறா அப்படின்னு. அப்புறம் திரும்ப அன்னைக்கு அந்த தடவை ஊருக்கு போகும்போது திரும்ப அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு, ஆண்டி இது நல்லா இல்லைங்க ஆண்டி, அத்தைன்னு தான் கூப்பிடுவாங்க ஆண்டி, அத்தை இது நல்லா இல்லைங்க அத்தை, எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டேங்கிறா அவங்க பொண்ணு, நீங்கள் பேசாமல் என் பொண்ணை நீங்கள் அங்கே அனுப்பி வைங்க. நான் ஹைதராபாடை போனதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து சமாளிக்க முடியும்னு தோணுது அப்படின்னு. சரிங்க மாப்பிள்ளை நாங்கள் பேசுகிறோம். திரும்பி போகும்போது நீங்கள் பேசுனீங்களா அத்தைன்னு கேட்குறாரு. அவ எங்கேங்க நான் எங்கேயுமே வரமாட்டேன், வேணும்னா அவரை இங்கே வர சொல்லுங்கிறாங்க. சரி அப்போ ஒரு வீடு எடுத்து வேணால் நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இங்கே இருந்தால் தான் எனக்கு வசதி. இப்போ நீயே வந்து என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எங்கள் அம்மா சோறாக்கி போடுவாங்க, எங்கள் அப்பா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு, நீ நானே இங்கே கொடுத்தனம் பண்ணலாம். ஆனால் ஒன்று, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் ஆள் கிடையாது, புரியுதா? நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதில் முக்கால்வாசி நான் சம்பாதிக்கிறேன். நான் கரெக்டாக மட்டும் ஆஃபீஸ்க்கு போனேன்னா 2 வருஷத்தில் எனக்கு அவ்வளோ பதவி உயர்வு கிடச்சிடும். ரொம்ப சந்தோஷமாக நீ சந்தோஷமாக இரு. ஆனால் அது மட்டும் இல்லை வாழ்க்கை. நமக்கு கல்யாணம் ஆகி ஏறத்தாழ 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க எப்போ எங்களுக்கு பேரம்பேத்தியெல்லாம் பெற்று கொடுக்குறதுன்னு. ஏன் உங்கள் அம்மாவை பெற்று கொடுக்க சொல்ல? ஏம்மா விவரம் தெரிஞ்சு தான் பேசுகிறியா, என்ன பேச்சு பேசுகிற நீயே அப்படின்னு அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பாப்பா அப்படின்னு. ஆமாம்மா நீங்கள் பாப்பா பாப்பான்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படியே வளர்த்து வச்சுருக்குறீங்க அப்படின்னு அவன் முதல் தடவையாக மாமியார்கிட்ட கொஞ்சம் சூடாக பேசுகிறாரு. ஸோ அதுவும் இல்லை. இந்த பையன் அங்கே போகிறாரு, அங்கேயே வேலை செய்கிறாரு, ஏதோ ஹோட்டலில் சாப்பிடுவார், இல்லை தெரிஞ்ச சமையலை செஞ்சு சாப்பிடுவார். ஒரு பற்றற்று இருக்கிறாங்க. அது என்ன நீ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரணும், நான் வேணால் வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரேன், நீ அங்கே வா. சரி எங்கே நீ வாங்கிட்டு வருவேன்? இல்லை அஸ்ஸாமுக்கு அந்த பக்கத்தில் ஒரு வேலை இருக்குதாம்மா போன்னு. ஏம்மா உள்ளூரில் இருந்தாரே அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அவசரத்துக்கு ஓடி வர முடியாது, நீ கொண்டு போய் அஸ்ஸாமில் பார்க்குறேங்கிறிய என்னன்னு. சும்மா உங்களை மிரட்டினேன், எனக்கெல்லாம் இந்த ஊரை விட்டு வர முடியாது. இப்படி ஏதாங்க வாய்ஸை விடால அடிச்சுட்டே இருக்கிறான். சரி அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இவர் சொல்லிட்டார், இல்லைம்மா இது ஒத்து வர மாதிரி தெரியலை, எதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சாயத்துக்கு யார் வருவாங்க? நம்ம அக்கா, சித்தி, அத்தை, சித்தப்பா, மாமா இப்படி தான் வருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து 4 பேர் வராங்க இவங்க வீட்டுக்கு. இப்போ இந்த பையன் இதெல்லாம் சொல்கிறான். தாலியை எவசோமப்பான்னு கேட்குறா. அது அப்போ சொல்லும்போது வச்சு. ஆனால் தாலி போடாதவங்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க, 2 பேரும் இணையராக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தாலி அவ்வளோ முக்கியம்னு நான் நினைக்கல. பட் அவங்க குடும்பம், சூழல், பழக்க வழக்கங்கள் அதை வச்சு பார்க்கும்போது அதையே சுமக்க முடியாதுங்கிறா. அப்புறம் வந்து எதுவும் செய்ய முடியாதுங்கிறா, சாப்பாடு எதுவும் கிடையாதுங்கிறா. சரி இவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னா அதுக்கு தான் உனக்கு ஈடு கட்டிட்டுனேன்னு கேட்குறா. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேளுங்க நீங்களே. என்ன பேச்சு, ஒரு பொண்ணு பேசுகிற பேச்சா இது? இல்லை அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்ல சிந்தனையான பொண்ணு, நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கலாம். எந்த சிந்தனையுமே வந்து புருஷனை மதிக்காதே, புருஷனோட வாழாதே அப்படின்னு சொல்லலை. அப்படி அவளுக்கு புருஷனோட வாழ இஷ்டம் இல்லைன்னா அவள் எப்போ சொல்லியிருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா, நான் இந்த பொண்ணு இல்லை வேற பொண்ணு இன்னொரு 1 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய பெண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணிடுறோம். ஸோ இவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் வர முடியாது போ அப்படின்னு. திடீர்னு பார்த்து என் நகையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் தெரியுமா அப்படின்னு. நான் எங்கே கொண்டு போய் வச்சேன்? கல்யாண மண்டபத்துலேருந்து வரும்போது உங்கள் அப்பா அம்மா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் எதுக்குங்க அத்தை நான் இதெல்லாம் வைக்க போகிறேன்னா அவங்க எடுத்து எங்கள் அப்பா அம்மா கையில் கொடுத்தாங்க. பெரியவங்க அந்த வீட்டு பீரோவில் வச்சு பூட்டியிருப்பாங்க. உனக்கு எப்போ வேணாலும் நீ வந்து எடுத்துக்கோ, நான் எதுக்கு அங்கே வந்து எடுக்கணும்? என் நகை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. இப்போ நான் கேஸ் கொடுத்தேன், வரதட்சணை கேஸில் நீங்களும் உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் மாட்டிப்பீங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த பையன் சொல்கிறான், நீ பாப்பா நீ தயவு செய்து கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தால் குடும்பமே நல்லா இருக்கு, நீ பேசாது. யார் சொல்லியும் கேட்குறது இல்லை. என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் போய் அவங்க அம்மா வீட்டில் இருந்த, அதாவது பையனுடைய அம்மா வீட்டில் இருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பட்டியல் போட்டு, இதை பாருங்கம்மா நீங்கள் கொடுத்தது 60 பவுன் என்ன உண்டோ 60 பவுன், மிச்சம் எதுவுமே கிடையாது. எது வாங்கியிருக்கீங்க, எடை போடுறக்கு ஆள் வேணுனாலும் கூட்டிகிட்டு வந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க, திரும்ப பெற்றுக்கொண்டேன்னு நீங்கள் எல்லாத்தையும் எழுதி போடணும். அதை விட முக்கியம் உங்கள் பொண்ணு கையெழுத்து போடணும். அதே பஞ்சாயத்தார் முன்னாடியில் இது நடக்குது. அதை கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு யாருக்கு மரியாதை இல்லை மட்டும் இல்லை, அவள் வாங்கிட்டு இந்தம்மா நீ பத்திரமா இங்கே வைமா, நம்ம நகை ஏமா இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு.
ஸோ முடிஞ்சு போச்சா. அதோடு முடிஞ்சிட்டு சரி யோசிக்கலாங்க, கொஞ்ச நாள் போகட்டும், பொண்ணை நாங்கள் சொல்லி சரி பண்ணுறோம் சரின்னு அவர் போயிட்டார். போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் திரும்ப அவளை வந்து பார்க்குறதுக்கே வர்றதில்ல. அவளும் ஒரு ஃபோனும் பண்ணுறதில்ல, அவளும் பேசுறதில்ல. இவங்க குடும்பத்துலேயும் யாரும் முயற்சி எடுக்கலை. விட்டுட்டு அப்போ தான் இங்கே வரார். மேடம் கல்யாணம் ஆகி இதோட 4-5 வருஷம் ஆகிப்போச்சு. எனக்கு எந்த விதமான கல்யாணத்தில் எந்த சுகமும் எனக்கு கிடையாது. ஒரு தலைவலி காய்ச்சல்னு படுத்தா கூட நானே தள்ளாடி தடவி எந்திரிச்சு ஒரு மாத்திரை எடுத்து போட்டாதான் நான் பிழைக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்புறம் அவங்க அப்பாவும் இதெல்லாம் சொன்னார் என்கிட்ட, இப்படியெல்லாம் பேசுதுங்க அப்படியெல்லாம் பேசுதுங்கன்னு. சரி என்ன வேணும் உங்களுக்கு? டைவர்ஸ்க்கான நோட்டீஸ் அனுப்புவேன். சரின்னு நோட்டீஸை அனுப்பிடும். நாங்கள் அனுப்பலை, ஆனால் இதுக்கு முன்னாடியே இருந்த ஒருத்தர்கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க, அவங்கள வச்சு அவங்க அனுப்பியிருக்காங்க டைவர்ஸ் நோட்டீஸ். அப்போ தான் நான் சொன்னேன், நோட்டீஸ் அனுப்புனா இப்படி தாங்க ஆகும். நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புவீங்க, அவங்க ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஆமாங்கம்மா பதில் நோட்டீஸும் அனுப்பிட்டாங்க. சரி கொண்டாங்க, அது யார் போட்டிருக்கா? இங்கே சென்னையிலேயே ஒரு பிரபலமான ஒரு வக்கீலம்மா போட்டிருந்தாங்க. அதில் கேட்டால் இவர் மேலே அந்த மாதிரி நாங்கள் சொல்லவில்லை, சுமை சுமக்க முடியாதுன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் இட்டு கட்டின போய் அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னோம், இதுக்கு பதில் கொடுத்துட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க, பேசாமல் கேஸை போடுங்க, உங்களுக்கு எந்த விதத்தில் இது பாதிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னு. அந்த பையன் வந்து நோட்ஸே எழுதி என்கிட்ட கொடுத்துட்டார். ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்தது, பர்சனல் லைஃப்பில் அவருடைய பிஹேவியர் எப்படி இருந்தது, எப்படி அவருக்கு மென்டல் குரூயல்ட்டி, அடிக்கலை ஒன்றும் கிடையாது, கெட்ட வார்த்தை பேசலை, வர்பல் குரூயல்ட்டி கிடையாது, எங்கிட்டிருந்து பணம் கொண்டான்னு கேட்கல, ஆனால் மன ரீதியாக மென்டல் குரூயல்ட்டியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனை போடுறோம். இப்போ என்ன ஆகும், அவங்க தான் பதில் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் தான் எல்லாத்தையுமே செலவு செஞ்சோம், அவங்க செலவு செய்யலை, இவ்வளவெல்லாம் கேட்டாங்க, வரதட்சணை கேட்டாங்க, வரதட்சணையாக நாங்கள் 2 லட்சம் 4 லட்சம் கேட்டாங்க, நாங்கள் 2 லட்சம் கொடுத்தோம், அதனால் நாங்கள் வரதட்சணை கேஸ் போடுவோம், எங்கள் பொண்ணை வந்து வாழ வைக்காமல் இங்கேயே விட்டுட்டு அம்மா வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாரு, அதனால் எங்களுக்கு வந்து வாழ்விடத்துக்கான அப்போ வந்து இது வந்துடுச்சு, எது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதனால் வாழ்விடம் கேட்டு நாங்கள் போடுவோம், ரைட் ஆஃப் மேட்ரிமோனியல் ஹோம் கேட்போம், இது மாதிரி எல்லாம் அவங்க கொஞ்சம் மிரட்டி எங்கள் நகையெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க, கொடுத்தாச்சு. ஆனாலும் வக்கீல் எப்படி எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதியெல்லாம் ஒன்று. சரி இதுக்கு மேலே நீங்கள் பதில் எல்லாம் ஒன்று கொடுத்துட்ருக்காதீங்க, பதில் கொடுக்குறோம்னு மட்டும் ஒன்று போட்டுட்டு நேராக நம்ம கோர்ட்டிலேயே போட்டுடலாம், அப்புறம் அதுக்கு ஒரு பதில் அவங்க கொடுத்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு. சரி கோர்ட்டில் போட்டோம், வந்தாங்க, கோர்ட்டுக்கு வந்தாங்க, அவங்க உடனடியாக வந்து மெயின்டெனன்ஸ் போட்டாங்க. எனக்கு வீடு ஒன்று கொடுத்துருந்தா என் வீட்டுக்கு வாடகை இவ்வளோ கொடுத்துருந்துருக்கணும், நான் இவ்வளோவெல்லாம் செலவு செய்யணும், கணவருடைய உரிமை தானே அப்படின்னு நாங்கள் போட்டோம். உரிமைங்கிறது கணவனுக்கு மட்டுமல்ல, உனக்கு கடமையும் இருக்குது, கடமையை செய்யாதவங்களுக்கு என்ன உரிமை, கடமையை நாங்கள் ஏன் செய்யணும், இது வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே வருது. போட்டோம், 1 வருஷம் 2 வருஷம் ஒன்றும் அசைகிற மாதிரி தெரியலை. கடைசியில் கேட்டால் அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் கல்யாண செலவு பூரா பண்ணோம், எங்களுக்கு 25 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் கொடுப்போம். இந்த மாப்பிள்ளை தம்பி சொல்லிட்டார், ரவிசேகர் சொல்லிட்டாரு, மேடம் 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன் மேடம், நான் ஏறத்தாழ 5 வருஷமாக நான் வாழவே இல்லை, இனியும் வாழாமல் இருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். அப்புறம் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, பெண்கள் வந்து கேட்குற போது நீங்கள் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. கோர்ட்லேயே வந்து ஜட்ஜஸ்க்கு தெரியும் இது கொஞ்சம் எக்ஸசிவாக தான் இருக்குது இந்த பொண்ணுன்னு தெரியும், பேசும்போது எல்லாத்தையுமே கணிப்பார்கள் ஜட்ஜஸை தெரியும். ஆனாலும் கூட நீ ரொம்ப திமிராக இருக்க, அதனால் உனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு ஜட்ஜால் சொல்ல முடியாது. பெட்டிஷன் போட்டிருக்காங்க, பெட்டிஷன் போட்டிருக்கும்போது என்ன பண்ணிவிடுவாங்க, நான் வேலையை விட்டுட்டேன், எனக்கு மன வலியிலேயே நான் வந்து வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு எல்லாம் போடும். சரி நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்லலான்னு தான் நான்லாம் நினச்சிருந்தேன், கடைசியில் பார்த்தா நான் வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஐடியில் இருக்கிறீங்க, அந்த பொண்ணும் ஏறத்தாழ அந்த துறைன்னு தான் சொன்னீங்க, நீங்கள் பாருங்கள் மேடம், எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது, அவங்க ஆஃபீஸில் நான் போய் பார்த்தேன்னா அதில் இந்த பொண்ணு வேலை செய்யலை அப்படின்னு வருதுங்க மேடம். சரி அப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இருக்கிறதில்ல சென்னையில் எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் அப்படியே செக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தா வேற ஒரு கம்பெனியில் போய் அந்த பொண்ணு வேலை செய்யுது.
ஸோ வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணினோம், கோர்ட்டிலிருந்து நோட்டீஸை அவங்க வேலை செய்கிற அலுவலகத்துக்கு அனுப்பினோம். என்னென்னு, இப்படி ஒரு பெண் வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அப்புறம் அவங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட்டு, அந்த கணக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டார் முன்னாடியில் நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டோம். அவங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது இண்டிவிஜுவல்து அப்படின்னாங்க. சார் நீங்கள் தான் வேலையே பார்க்கலையே சார், நீங்கள் எதுக்கு அந்த எல்லாம் பேசுகிறீங்க, நாங்கள் போடுறோம், நீங்கள் பேசாமல் இருங்களாண்டு. அப்புறம் ஜட்ஜு சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் இல்லைன்ட்டீங்க, நீங்கள் வேலை பார்க்கலன்னு, அவங்க இருக்குங்கிறாரு. அப்போ யார் ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் இருக்குன்னு சொல்கிறவங்க தானே ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு தான் போட்டிருக்காங்க, நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ட்டார். அலோவ் பண்ணிவிட்டு நோட்டீஸ் இங்கேருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகுது. ஹெச்ஆருக்கு தான் போச்சு எல்லாம். போனதுக்கப்புறம் என்ன ஆகும், 2 தடவை கொடுக்கல, அடுத்த தடவை நோட்டீஸ் பார்த்தோம். நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம், இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட தேதியில் வாய்தாக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து யாரும் வரணும், வந்து அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னா அதுக்கான நடவடிக்கை எது தொடர்ந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு போட்டோம். உடனே கதறிட்டு வந்துட்டாங்க அவங்க. பார்த்தா இந்த பொண்ணு சம்பாதிக்குது. ஸோ இப்போ என்னாச்சு, நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவ்வளோ ஈக்குவலாக நல்லா சம்பாதிக்கிற அந்த பொண்ணும். சரி இல்லை, சரி குழந்தை குட்டி இருந்தால் கேட்கலாம், குழந்தைகளுக்கு செய்ய, நீ தகப்பன் தானே செய்யின்னு சொல்லலாம், நீ தான் தாம்பத்தியத்துக்கே ரெடியா இல்லையே, எப்போவோ ஒரு நடந்த கதையை தான் இல்லாமல் அது பழங்காலம், அது நெடுங்காலம் ஆயிற்று, அதனால் அது ஒன்றும் இல்லை. ஸோ அதுவும் இல்லை. சரி, அதை விட்டு அப்புறம் என்ன, நம்ம கேஸை நடத்தணும். கேஸை நடத்தினா இவ வந்து என்ன பண்ணுறா, எனக்கு பர்மனெண்ட் அலிமனி கொடுங்க 25 லட்சம்னு போட்டுடுறான். அவருக்கு டைவர்ஸ் வேணும், நீ டைவர்ஸ் தானே கேட்டால், நீ டைவர்ஸ் வாங்கிக்கோ, எனக்கு கொடுக்க வேண்டியதை செட்டில் பண்ணு. அப்புறம் போராட்டம் சார், நிஜமாகவே சொல்கிறேன், பைசா பெயர மாட்டேங்குது இவர்கிட்ட இருந்து, நம்ம தான் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் தப்பு செஞ்சுருந்தா சொல்லலாம், நான் அவளை வந்து பார்க்காமலோ நீ வான்னு சொல்லாமலோ இருந்திருந்தா சொல்லலாம், நான் அன்போடு தானே இங்கே வந்தேன், அவள் தானே என்னை வேண்டாம் வேண்டான்னு விரட்டினான், அப்புறம் என் மேலே என்ன தப்பு, நான் எதுக்கு பணம் கொடுக்கணும், நியாயம் நியாயம். அந்த பொண்ணு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டு கேஸை நடத்துச்சுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ நாளைக்கு கேஸ் நடக்கிறது? சரி, இங்கே ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகிடுது. அப்படி யார் ஜெயித்தாலும் மற்றவங்க, அந்த பொண்ணு ஜெயிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்பீல் போவோம், நம்ம ஜெயித்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பீல் போவாங்க, மறுபடியும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகிடும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். தம்பி, உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள், வயசு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? ஆளெல்லாம் எப்படின்னா கல்யாண ஃபோட்டோவில் பார்த்தா ஜம்முன்னு இருப்பாங்க அப்பா அம்மாலாம், ஆனால் கடைசி ரொம்ப உடஞ்சி போய்ட்றாங்க, மனசு உடஞ்சி போய்ட்றாங்க இந்த கவலையிலேயே. அப்புறம் பேசி கீசி எப்படியாவது சொல்லி கடைசியில் 10வது கொடுக்க சொல்லி கெஞ்சி அவங்க நாங்கள் வந்து 6 லட்சம் கொடுத்தோம். அந்த தம்பிக்கு அது கொடுக்கறதுக்கே விருப்பமே இல்லை, மேக்ஸிமம் 5க்கு மேலே கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்புறம் எப்படியாவது ஆர்டர் வாங்கி ஆகணுமே, ஆர்டர் வாங்கினா தானே அடுத்த வாழ்க்கையை தொடர முடியும், இல்லைன்னா இதை போட்டுக்கிட்டே எத்தனை நாள் பாம்பை கழுத்தை சுற்றி போட்டுக்கிட்டு சுற்ற முடியுமா, அதனால் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மியூச்சுவல் கன்சென்ட் போட்டு அதில் 6 லட்சம் மியூச்சுவல் கன்சென்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது முதல்ல ஒரு 3 லட்சத்தை டிடியாக கொடுத்துட்றோம். அப்புறம் முடிகிற அன்னைக்கு எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கிற அன்னைக்கு மறுபடியும் ஒரு 3 லட்சம் அப்படின்னு அதை கொடுத்துட்டு அதில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பையன் முகத்திலேயே ஒரு சிரிப்பு வந்தது பாருங்கள். இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்களா இருக்கேன், அதே மாதிரி தான் சந்தோஷமாக அவரும் சிரித்தார். ஸோ வாழ்க்கையில் வந்து ஒன்று வாழணும் சார். உங்களுக்கு திருமண உறவில் நம்பிக்கை இல்லை, திருமண வாழ்க்கையில் ஒரு கணவரோட சேர்ந்து வாழ்வது அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு அடங்கி இருத்தல் அப்படின்னு இல்லை. நிறைய வீட்டில் ஆண்கள் கொஞ்சம் அடங்கி தான் இருப்பாங்க, இன்னும் பல வீடுகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் அடங்கி போயிருப்பாங்க. ரெண்டும் இருக்கும், இது ரெண்டும் இருக்கும். இது வந்து வெறும் அடங்கி போகிறதல்ல, அனுசரித்து போகுது. குடும்ப வாழ்க்கை தொடரணும், குழந்தைகள் கல்வி தொடரணும். சின்ன சின்ன பிசுறில் சண்டை அடிச்சுட்டு போய் வெளியே போய் டைவர்ஸ்ன்னு போட்டால் வாழ்க்கை நடக்காது. அப்புறம் நம்ம வழக்கமாக சொல்லியிருக்கோம்ல, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். அதனால் 1000 காலத்து பயிருக்கு விலையாக சம்டைம்ஸ் நம்மளையே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் குடும்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்திய குடும்பங்கள் வாழ்கிறது. அதனால் உனக்கு விருப்பம் இல்லைல்ல கல்யாணத்தில், நீ வந்து ரொம்ப சுயமாக சிந்திக்கிற ஒரு பொண்ணை, இது பூ வச்சா கூட தப்புங்கிற, இல்லை நகை போட்டால் தப்புங்கிற, உனக்கு கல்யாணம் சுமைங்கிற, தாலி சுமைங்கிற, அப்போ ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அது நீ முதலையே வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே. உனக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே வேண்டான்னு சொல்லுகிற அந்த கொள்கையுடைய நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம்.
இல்லை கல்யாணமே வேண்டாம்னு நினச்சா கூட உனக்கு அந்த உரிமை வாழ்வதற்கு இருக்கிறது. ஆனால் இதுதான் பிரச்சனையா? வேற என்ன மேம் பிரச்சனை? கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூட பேசாமல் இருக்கிறதுலாம் காரணம் வேற எதுவும் காரணம் இருந்துச்சா? ஒரு ஈர்ப்பு வரணும் இல்லை சார். ஒரு பொண்ணுக்கு அதே தோன்றது இல்லை. நான் படிக்கிறேன், நான் வேலைக்கு பார்க்குறேன், எனக்கு சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு வராது சார். பாவம் அந்த பையனுடைய வாழ்க்கையை 5 வருஷம் தொலைஞ்சது. அடுத்த கல்யாணம் பார்க்கும்போது எத்தனை தேடுவான் தெரியுமா? ஒரு சின்ன விஷயத்தில் இது இருக்கா பாருங்க, அது இருக்கா பாருங்க. ஒரு நம்பிக்கையின்மை அவனுடைய மனசில் குடி கொள்ளும். அதுதான் உண்மை. அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆணும் பெண்ணை விடக்கூடாது, பெண்ணும் ஆணை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு எனக்கு காட்டுச்சு. அதான் மேம், அன்பு இருக்கிற இடத்துல அறிவு இருக்கக்கூடாதும்பாங்க. அதற்கு இது ஒரு சார் அது ரொம்ப தப்பு சார். அது எப்படி அப்படி சொல்லுவீங்க? அறிவும் அன்பும் கொண்டா நிறைய பெண்கள் இருக்காங்க சார். ஒரு அன்புல ரொம்ப சிந்திச்சாங்கன்னா அது இந்த இணைப்பை உண்டு பண்ணாது, சரியா? பிரச்சனையை நோக்கி நகர்த்தும் அப்படின்லாம் ஒரு வாதம்லாம் சொல்லுவாங்கல்ல. அன்பு தான் சார் பிரதானம். அதான் சொல்றேன். ஒரு தப்பே செஞ்சா கூட அதை மன்னிக்கிற பக்குவம் வந்துடும். எதனால? அந்த அன்புனால. ஸோ அன்பே இல்லாத வாழ்க்கையில் எங்கே போய் தாம்பத்தியம், எங்கே போய் குழந்தை பிறக்கிறது எல்லாம். அதனால் தயவுசெய்து அன்பும் அறிவும் இருக்காதுன்னு சொல்லாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரெண்டு சேர்ந்து இருக்கும். நல்ல ஒரு வழக்கு, நல்ல ஒரு பாடம். ரொம்ப நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.